உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன, வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, இதனால் நாம் என்ன பலன் பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம். இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால், 28 மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது. அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி. 22ஆம் தேதி மே 22 வைகாசி விசாகம். ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு, வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது. திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும். முருகன் தமிழ் வடிவானவன், தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல. முருகப்பெருமானின் 12 கரங்களும் தமிழ் மொழியின் 12 உயிர் எழுத்துக்கள். அவனது 6 முகங்களும் 12 கண்களும் தமிழ் மொழியின் 18 மெய்யெழுத்துக்கள். ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல். தமிழ் எழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா? இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள். வல்லினத்தில் கா, மெல்லினத்தில் மூ, இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள். எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வைகாசி மாதத்தில் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சூரியன் என்ற கிரகம் சுபபலம் பெற்றிருக்கிறது. 10ஆம் இடம் என்பது சூரியனுக்கு திக்பலம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். எனவே 10ஆம் இடம் குறிக்கக்கூடிய உத்தியோகம், வேலை வாய்ப்பு, வருமானம், அது சார்ந்த வருமானம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக ஏற்படும். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களோ, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கோ ஒரு அங்கீகாரம் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். தாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணிகளில் இவர்களது வேலையை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக, அதன் மூலம் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக, அதாவது ப்ரொமோஷன், பதவி உயர்வு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என்பது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான அமைப்பாக இருக்கிறது. இந்த புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களின் அமைப்பு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இவர்களுக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள், புதிய தொடர்புகள், உத்தியோகத்தில் மேன்மை, மேலும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் அனுகூலம். இது நாள் வரை நான் இதற்காக காத்திருந்தேன், எனக்கு கதவுகள் திறக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது ஏற்படும். லாபஸ்தானாதிபதி மேலும் ஜீவனாதிபதி மேலும் ராசியாதிபதியின் கூட்டணி, அதுவும் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதனால் இவர்கள் உத்தியோகம், தொழில், லாபம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலம் என்பதை இவர்கள் பெற முடியும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இது நாள் வரை இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும், கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருந்தது. இந்த இடத்திற்கு இப்பொழுது குருவின் பார்வை வந்து விட்டதனால் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை எளிதாக இவர்களுக்கு ஏற்படும். பணப்புழக்கம் என்பது இவர்களுக்கு சீராக இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு இந்த விஷயங்கள் மேன்மை பெறுகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை வந்து விட்டதனால்
இவர்களது வீடு, வாகனம், மனை, தாயாரின் உடல்நிலை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். சொந்தமாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது, வாஸ்து பிரகாரம் வீட்டை புதுப்பிப்பது, கல்வியில் மேன்மை பெறுவது, உல்லாசமாக ஒரு வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்கள் அனுகூலமாக அமையும். குருவின் பார்வை 6ஆம் இடத்திற்கு வந்து விட்டதனால் தொழில் சம்பந்தமான ஒரு விரிவாக்கத்துக்கு கடன் வாங்குவது, அதற்காக ஒரு லோன் வாங்குவது, வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் வெற்றி பெறுவது போன்ற விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். மேலும் சிம்ம ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் பாக்யாதிபதி, சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் ராகுவுடன் கூட்டணியாக இருந்து இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தது. இவர்களுக்கு ஒரு பிரமாதமான தகவல் என்னவென்றால், செவ்வாய் என்ற கிரகம் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சியாகிறது. இது பாதகஸ்தானம் என்றாலும் இதுவே தான் இங்கு பாக்கியஸ்தானமாகவும் வருகிறது. இதனால் இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் மேன்மை பெறும், மேலும் மெருகேறும். குறிப்பாக இந்த செவ்வாய் தொடர்பான தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், ஹார்ட்வேர்ஸ், மோட்டார் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இதுநாள் வரை தேங்கி கிடந்த நிலை இனி இல்லாமல் ஒரு சீரான முன்னேற்ற பாதை என்பது இவர்களுக்கு ஏற்படும். 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய சூரியன் என்பது சம்பாத்திய காரகன் என்பதனால் இவர்களது சம்பாத்தியம் என்பது சீராக இருக்கும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், 7ஆம் இடத்தில் சனி என்ற கிரகம் ஆட்சியாக இருக்கிறது. இதனால் கணவன் மனைவி உறவில் ஏதேனும் சின்ன சின்ன குழப்பம் என்பது ஏற்படும். புத்திசாலித்தனமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்கள் வார்த்தைகளை பிரயோகம் செய்யாமல் மௌனமாக இருப்பது தான் இவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் இருக்கிறது. இந்த சனி என்ற கிரகத்துக்கும் ராகு என்ற கிரகத்துக்கும் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் இவர்கள் செய்துவிட்டால், குறிப்பாக வியாழக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு மற்றும் நரசிம்மரை இவர்கள் வழிபாடு செய்வது, முடிந்தால் ஏதாவது ஒரு சனிக்கிழமை இவர்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது, ராகு என்ற கிரகத்துக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் வழிபாடு செய்வது, மேலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது இந்த ராகு என்ற கிரகத்தின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல், கணவன் மனைவிக்குள் ஒருவர் கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் வீரியமாகவும் செல்லும் பொழுது மற்றவர் மௌனமாக இருப்பது தான் புத்திசாலித்தனம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து விட்டால் இந்த 7ஆம் இடத்தின் சனி என்ற கிரகத்தின் தாக்கம் இவர்களை பெரிதாக பாதிக்காது. குறிப்பாக இவர்கள் வயிறு மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உணவு முறைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். இல்லை என்றால் சிலருக்கு இந்த வாயு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிணிகள் என்பது ஏற்படும். அதனால் இயற்கை உணவுகளை இவர்கள் எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு மிகுந்த புத்திசாலித்தனமாக இருக்கும். செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது, சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. சனி என்ற கிரகத்தின் 3ஆம் பார்வை செவ்வாய் என்ற கிரகத்தின் மேல் வந்து விழுந்தால் அதனை பெரிதாக பாதிப்போ ஒரு பெரிய தாக்கமோ ஏற்படுத்தாது. அதாவது செவ்வாய் என்ற கிரகமும் சனி என்ற கிரகமும் நேருக்கு நேராக இருந்து பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கத்தில் ஒரு 10% தான் இந்த தாக்கம் என்பது ஏற்படும். இந்த வைகாசி மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக அமைகிறது. இவர்கள் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். மேலும் இவர்கள் முருகனை வழிபடுவதால் இவர்கள் மேலும் மேலும் மேன்மை பெற முடியும். நண்பர்களே, உங்களது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ சிம்ம ராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது? வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம்.
14/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது. குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் 25/5/2024 வரை சஞ்சாரம் செய்கிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன். எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும். 25 மே மாதம் 20ஆம் தேதி ரிஷபத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 24 மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். இதில் நுணுக்கம் என்னவென்றால், ரிஷபத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கிர சுகவாசி யோகமாக அமைகிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் 3 இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது, கன்னியில் புதன் உச்சமாகும் பொழுது, மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது, ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது, துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது. இதில் நுணுக்கம் என்னவென்றால், மீனத்தில் சுக்கிரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலுவிழக்கிறது. இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது. அப்பொழுது புதனுக்கும் சுக்கிரன் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கன்னியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கிரன் நீசமடைகிறது. அங்கே சுக்கிரனுக்கு புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது. எனவே இந்த சுக்கிரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கிர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கிர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும், புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும், கிரகங்களின் வரிசையில் இந்த 2 கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம். மேலும் 31 மே 31 மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது. மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது. போககாரகன் ராகு, வீரியகாரகன் செவ்வாய், இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது. மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும். ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம். எனவே இந்த சுக்கிர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது. இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள். இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும். மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும்.
உல்லாசம், வசீகரம், லக்ஷுரி, ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும். நிறைய பேர் நகைகள் வாங்குவது, தங்கம் வாங்குவது, வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும். பேச்சாற்றலால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு, சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. சுக்கிரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு. வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால், பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்.